ஸ்பைனல் கார்ட் ரிலேட்டடா அதிகமா நீங்க பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தான் யாரு? ஒரு டெஸ்க்ல உட்கார்ந்து வேலை பார்க்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ், மோர் காமன்லி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ். என்னால் வந்து ஒரு பாட்டில் கூட அப்படி பிடிக்க முடியல, பென்னு பிடிச்சா அப்படி வந்து ஸ்லிப் ஆகுது, நடக்கும்போது கொஞ்சம் தள்ளாடல் ஆரம்பிக்குது. அதே மாதிரி நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இதுதான் எனக்கு பெட்டராக இருக்க மாதிரி இருந்து கொஞ்சம் எஞ்சி நடந்த உடனே 5-10 நிமிஷத்துலேயே எனக்கு மறத்து போக ஆரம்பிச்சிருது காலில். இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சொல்லி வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. பை பர்த்லேயே ஸ்பைனல் கார்டில் இஷ்யூ வருதா இல்லை எந்த ஏஜில் வரும்? ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 19 வயசு ஏஜ் குரூப்பில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். சைல்டு நல்லா இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ஒரு பக்கமாக தோள்பட்டை சாஞ்சு ஒரு பக்கமாக இடுப்பு சாய்ச்சிட்டு இல்லாட்டி ஒரு கூன் முதுகு விழுந்த மாதிரி இருக்கிறது ஸ்பைன் டிபி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பைனல் டிபி ஒன் ஆஃப் த காமனஸ்ட். அது ஃபுல்லாக அரிச்சு போகும்போது ஒரு கூன் முதுகு மாதிரி விழுறது, அதனால வந்து அது ஸ்பைனல் கார்டில் அழுத்தம் கொடுத்து பீப்புளுக்கு வீக்னஸ், பேரலிசிஸ் அது மாதிரி வர்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ பொதுவாக ஸ்பைனல் கார்டில் ஏதோ இஷ்யூ இருக்கு அப்படின்னா அதுக்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? எனக்கு வந்து ஒரு நெக் பெயின், ஒரு பேக் பெயின் இருக்குது, ஃபுல்லாக தோள்பட்டையிலேருந்து கை வரைக்கும் அப்படி மரத்து போகுது சார். யூரின் கண்ட்ரோல் கம்மியான மாதிரி இருக்குது, நான் மோஷன் போகிறது எனக்கே தெரியறது இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போயிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தாலும் தென் we have to know that there is something to do with your spinal cord. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், நம்ம ஸ்பைனல் கார்ட் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், நீங்கள் பப்ளிக் கொடுக்கக்கூடிய அவேர்னஸ்னால் என்ன? See, prevention is better. The most important thing is வெல்னஸ் பெட்டகம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். பொதுவாக ஸ்பைனல் கார்டில் இன்ஜுரி ஏற்பட்டால் அதை பெர்மனெண்ட்டாக சரி பண்ண முடியாது அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பார்வை இருக்குது. இதை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்காக இணைஞ்சிருக்காங்க ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்பைன் சர்ஜன் டாக்டர் இம்தியாஸ் கானி. அவங்க கிட்ட விரிவாக கிட்ட தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், இப்போ வந்து ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம் இது வந்து பெர்மனெண்ட்டாகவே சரி பண்ண முடியாது. ஸ்பைனல் கார்டில் ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டால் அது லைஃப் லாங் அப்படியே இருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு வியூ இருக்குது. இப்போ ரீசன்ட் டேஸில் ஸ்பைனல் கார்ட் ரிலேட்டடாக அதிகமாக நீங்கள் பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தான் யார்? ஓகே, இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் எராவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மொபைல் யூசேஜ் இருக்குது, நிறைய லேப்டாப் யூசேஜ். ஸோ அதாவது ஒரு டெஸ்கில் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ், மோர் காமன்லி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், பேங்கிங் இண்டிவிஜுவல்ஸ், ஆடிட்டர்ஸ், டாக்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து லைக் அந்த பொசிஷன்லேயே ஒரு பொசிஷனில் நம்ம உட்காந்து வேலை பார்த்துட்டே இருக்கோம். ஸோ என்னென்னா ஒரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறோம், எக்ஸ்போஷர் டு சன்லைட் ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுது, கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கனால வி டோன்ட் ரிமெம்பர் தட் நம்ம வந்து லைக் ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், பாடி கொஞ்சம் ஹெல்த்தியாக வச்சுக்கணும், ஹெல்தி ஃபுட் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது போயிட்டு அன்ஈவன் டைம்ஸில் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ஃபுட் எல்லாமே வந்து டுகெதர் வந்து லைக் இட் ஸ்டார்ட்ஸ் அஃபெக்டிங் யுவர் ஸ்பைன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சின்ன முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் வயசான ஆளுங்க தான் வந்து லைக் ஸ்பைனல் இஷ்யூஸ் எனக்கு இருக்குது, கழுத்து வலி இருக்குது, லோவர் பேக் பெயின் இருக்குது, அப்பர் பேக் பெயின் இருக்குன்னு வந்தவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து யங் இண்டிவிஜுவல்ஸ் 18-19 இயர்ஸ் அவங்களாமே கூட என்னென்னா எனக்கு சிக்னிஃபிகண்ட் நெக் பெயின் இருக்குது, அப்பர் பேக்கில் ரொம்ப வலி இருக்குது சார், லோவர் பேக்கில் வலி இருக்குது, அப்படி கழுத்துலேருந்து கைக்கு பரவுது, மரத்து போகுது, இடுப்புலேருந்து காலோட வலி வர ஆரம்பிக்குது, அதே மாதிரி எனக்கு மரத்து போகுது அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் வராங்க. அந்த மாதிரி வரவங்களுக்கு நம்ம வந்து லைக் என்னென்னா ஒரு ப்ராப்பரான எவாலுவேஷன் நம்ம பண்ணி அதை வந்து லைக் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா மெனி டைம்ஸ் நம்ம நல்லாவே ட்ரீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பைனல் கார்டு இன்ஜரி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பர்டிகுலர்லி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப காமனாக இருக்குது, அந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹெல்மெட் யூசேஜ் பற்றி நம்ம எம்ஃபசைஸ் பண்ணால் கூட வந்து லைக் நாட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் யூஸிங் தட். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால அந்த ஆக்சிடெண்ட் வரும்போது எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது அந்த இன்ஜுரி அப்படிங்கிறத பொறுத்து தான் லைக் யுவர் ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன் டிபெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு இன்ஜுரி ஆயிருக்குது, நம்ம வந்து எக்ஸ்ரே ஸ்கேன்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு சரி இந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணால் நல்லா ஆயிரும் அப்படின்னா ஆப்வியஸ்லி டெஃபினெட்லாக நம்ம இன்டர்வீன் பண்ணணும். அதாவது ஈவன் இஃப் யூ ஹேவ் அ 10% சான்ஸ் ஒரு சர்ஜரி பண்ணுறதுனால அந்த பேஷண்ட் வந்து ஒரு பெட் ரிடனாக ஆக மாட்டாங்க, ஒரு வீல் சேர் பவுண்டாக ஆயிட மாட்டாங்க லைஃப் லாங்காக அப்படிங்கிற போது ஒரு நமக்கு அந்த ஒரு இது இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வி ஹாவ் டு அட்டெம்ப்ட் ஃபார் இட். ஏன்னா அதை விட்டுட்டோம் அப்படின்னா அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒரு ஸ்பைனல் கார்டாக சரி நம்ம இதில் போய் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணுமா, அப்படி ஆப்ரேஷன் பண்ணால் லைஃப் லாங்காக நமக்கு இப்படி ஆயிரும் அப்படிங்கிறது வந்து ஒரு மித். புரியுதுங்களா? அதாவது 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜியோட இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜிஸ் அட்வான்ஸ் ஆகிருக்குது. ஸோ மெனி நியூவர் திங்ஸ் ஹவ் கம். ஸோ அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சேஃபாக ஒரு ஸ்பைன் சர்ஜரி நல்லாவே பண்ண முடியும். சார், இப்போ ஸ்பைனல் கார்டு அப்படின்னு வரும்போது நிறைய பேர் வந்து இப்போ மொபைல் ஃபோன் அடிக்ட். எப்பவுமே வந்து அந்த போஸ்டரே வந்து பார்த்தோன்னா பெண்ட் ஆகி தான் எல்லாருமே மொபைல் ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க ஒன்று. அண்ட் தென் வந்து நிறைய கார்ப்பரேட் எம்ப்ளாயீஸ் எப்போவுமே வந்து 8 hours கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்யூட்டர் முன்னாடியே இருக்காங்க. ஸோ அப்படி சிஸ்டம் முன்னாடியே வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த 2 இஷ்யூனால ஸ்பைனல் கார்டில் டிஸ்லொகேட் ஆகிறதோ இல்லை வேறு ஏதாவது இஷ்யூஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? எஸ்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ரொம்ப நேரம் அப்படியே கழுத்துக்கு அப்படியே குனிஞ்சிட்டு வேலை பார்க்குறது, ஒரு சேர்ல உட்காந்து ஒரே பொசிஷன்ல வேலை பார்க்குறதுனால பார்த்தீங்கன்னா, நெக் பெயின், பேக் பெயின் ரொம்ப ரொம்ப காமன். அதுவே வந்து நாளடைவில ஒரு ஃபர்ஸ்ட் டேல அது வரப்போறது கிடையாது. நாளடைவில இட் வில் ஸ்டார்ட் பில்டிங் அப். இட் வில் ரீச் அ பாயிண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல எனக்கு சிக்னிஃபிகன்ட்டா நெக் பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி கை மரத்து போகுது. என்னால வந்து ஒரு ஒரு பாட்டில் கூட அப்படி பிடிக்க முடியல. பென்னு பிடிச்சா அப்படியே வந்து ஸ்லிப் ஆகுது. நடக்கும்போது கொஞ்சம் தள்ளாடல் ஆரம்பிக்குது. அதே மாரி நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தா எனக்கு பெட்டரா இருக்க மாரி இருந்து, கொஞ்சம் எந்திச்சு நடந்த உடனே 5, 10 நிமிஷத்துலயே எனக்கு மரத்து போக ஆரம்பிச்சிருது கால்ல. இந்த மாரி இஷ்யூஸ்லாம் சொல்லி வரக்கூடியவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி சொல்லி கூடியவங்களுக்கு நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா, நம்ம இவாலுவேட் பண்ணுவோம். எத்தன நாள் இந்த சிம்ப்டம்ஸ் இருக்கு? ஆ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, உடனே வந்து லைக் நீங்க என்ன பண்ணணும்னா, சரி நீங்க ஒரு மெடிசின் சாப்பிடுறீங்க. வலி இருக்குது. நான் மாத்திரை சாப்பிடுறேன். சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு சரியாயிருச்சு அப்படின்னா பெட்டர். பட் அதுவே வந்து லைக் ஒரு 5, 10 நாளா அதே மாரி தான் இருந்துட்டு இருக்கு. நான் மாத்திரை சாப்பிட்டேன். கொஞ்சம் பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போனேன். கொஞ்சம் தெரப்பிலாம் பண்ணி பார்த்தேன். அப்படியுமே செட்டில் ஆகல அப்படின்னா, டெஃபினட்டா ஒரு ஸ்பைன் சர்ஜன இம்மீடியட்டா வந்து பார்க்கணும். சரிங்களா? அப்படி பார்த்தா, நம்ம ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லயே நான் சொன்ன மாரி எவாலுவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ராப்ளம் எவ்வளோ சிவியரா இருக்குது அப்படிங்கிறத நம்ம அசஸ் பண்ண முடியும். நம்ம அசஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் சரி இது வந்து வெறுமனே மெடிசின்ஸோ, இல்லாட்டி வேற எது மாதிரியான தெரப்பி மூலமாவோ இத சரிப்படுத்த முடியுமா? இல்லையாங்கிறத நம்ம அசஸ் பண்ண முடியும். இல்லாட்டி இந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி தான் சொல்யூஷன் அப்படின்னா, ஸோ அதை நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ணி வி கேன் கெட் ரிட் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து லைக் வில் ஹேவ் டு ஃபோக்கஸ். ஸோ தட் இஸ் அபவுட் இட். ஸோ ஒவ்வொரு டிஸ்க்குன்னு சொல்லும்போது, ஒவ்வொரு எலும்புக்கும் இடையில ஒரு ஜவ்வு மாரி இருக்கும். அது வந்து ஒரு ஷாக் அப்சார்பர் மாரி ஆக்ட் பண்ணும். ஸோ நம்ம இப்படி குனிஞ்சு வேலை பார்க்கறனாலயோ, ஏதாவது ஸ்ட்ரெயின் பண்ணனாலயோ, அந்த ஜவ்வு விலகி பின்னாடி போகக்கூடிய அந்த ஸ்பைனல் கார்டுங்கிற நரம்புல அழுத்தம் குடுக்கறதுனால வரக்கூடிய இஷ்யூஸ் தான் நெறைய. ஓகே. சார் இப்போ வந்து சில கிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சரே வந்து பெண்ட் ஆகி வளைஞ்சு இருக்கும். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம் வந்து பை பர்த்லயே ஸ்பைனல் கார்ட்ல இஷ்யூ வருதா? இல்ல எந்த ஏஜ்ல வரும்? இது மேக்ஸிமம் எந்த ஏஜ் கிட்ஸ அதிகமா அஃபெக்ட் பண்ணும் சார்? இப்ப நீங்க சொன்ன அந்த கண்டிஷனோட பேர் வந்து ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு மெடிக்கல் டெர்ம்ஸ்ல சொல்லுவோம். ஒரு வளைஞ்சு போன ஒரு எஸ் ஷேப்ட் ஸ்பைன் மாரி இருக்கக்கூடியது. நார்மலா பார்த்தீங்கன்னா, இது வந்து பை பர்த் வரக்கூடியத வந்து கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து லைக் அந்த ஒரு 3 இயர்ஸ் டூ ஒரு 7, 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறது அந்த இன்ஃபன்டைல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆனா காமனஸ்ட் ஸ்கோலியோசிஸ் பார்த்தீங்கன்னா, அடோலசென்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லக்கூடியது. ஒரு 10 வயசுலேருந்து ஒரு 19 வயசு வரக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப்ல வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம். அத வந்து அடோலசென்ட் இடியோபதிக் அப்படின்னு சொன்னா, இது எந்த காஸ்னால வருதுங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஆனா அதுதான் 90% இருக்கக்கூடியது. அண்ட் மோர் காமன் இன் கேர்ள்ஸ் தேன் இன் பாய்ஸ். இவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, அதாவது இந்த சைல்டு நல்லா இருக்க மாரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு மாரி ஒரு பக்கமா வந்து தோள்பட்டை சாஞ்சு, ஒரு பக்கமா இடுப்பு சாய்ச்சுட்டு, இல்லாட்டி ஒரு கூன் முதுகு விழுந்த மாரி இருக்கிறத அந்த பேரண்ட்ஸ் நோட் பண்ணுவாங்க. நான் 2 மாசத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது அப்படிலாம் இல்ல. இப்ப திடீர்னு பார்த்தா அந்த மாரி இருந்துட்டு இருக்குது. சார் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டு வருவாங்க. ஸோ அந்த வளைவு இருக்கும்போது, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு எக்ஸ்ரே எடுத்து, சரி இந்த வளைவோட ஆங்கிள் எவ்வளோ இருக்குது? அதாவது ஒரு 40, 50 டிகிரிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, ஜென்ரலாவே வந்து லைக் வி வில் அட்வைஸ் ஃபார் சர்ஜரி. பட் அதுவே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5, 10 டிகிரி தான் இருக்குது. இல்லாட்டி ஒரு 20, 30 டிகிரீஸ் இருக்குது அப்படின்னா, ஜென்ரலா ஒரு சில எக்ஸர்சைஸஸ், ஒரு சில பிரேசிங் சொல்லுவோம். பெல்ட் மாரி இருக்கக்கூடிய ஸ்கோலியோசிஸ் பிரேஸ்ன்னு சொல்லக்கூடியத போட்டு, ஒரு 20 ஹவர்ஸ் வேர் பண்ற மாரி இருக்கக்கூடிய அந்த மாரி தெரப்பீஸ்லாம் வி வில் ஸ்டார்ட் ட்ரையிங். ஸோ தீஸ் ஆர் த வேஸ் ஆஃப் டூயிங் இட். அடோலசன் தான் காமன். அது சிம்டைம்ஸ் மிஸ் பண்ணிட்டு நம்ம அப்படி விட்டோம்னா, தட் அடோலசன்ஸ் ஸ்கோலியோசிஸ் அடல்ட் ஏஜுக்கு போகும்போது ஒரு நெக்லெக்டட் அடல்ட் ஸ்கோலியோசிஸா மாறிடும். அதே மாரி ஓல்ட் ஏஜ் பீப்புள்லயும் வந்து லைக் யூ ஹேவ் அ ஸ்கோலியோசிஸ். அது வந்து டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து தேய்மானத்தினால வரக்கூடியது. எப்படி முட்டு தேய்மானம், இடுப்புல தேய்மானம் வருதோ, அது மாரி ஸ்பைன்ல தேய்மானம் வந்து அதனால ஒரு ஸ்பைன் பெண்ட் ஆகி, அதனால கை, கால்ல வந்து வீக்கம் வரதும், அந்த மாரி இருக்கக்கூடிய விஷயங்களும் தட்ஸ் அனதர் திங். ஓகே. சார் இப்போ வந்து ஆக்சிடென்ட்ஸ் நெறைய பேருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது ஸ்பைனல் கார்ட்ல வந்து இன்ஜுரி ஏற்படும் இல்லையா? அந்த மாரி இன்ஜூரிஸ் வந்து ஆ நம்ம சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் அத பெர்மனன்ட்டா சரி பண்ண முடியுமா? இல்ல லைஃப் லாங் அவங்களுக்கு அது ஒரு லைஃப் த்ரெட்டனிங்காவே இருக்குமா? ஸோ அதான் நான் சொன்ன மாரி, எவ்வளோ சிக்னிஃபிகன்ட்டா இருக்கு அந்த இன்ஜுரிங்கிறத பொறுத்து தான் ஒரு ஆக்சிடென்ட்டோட நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது வில் பி ஏபிள் டு டிசைட். ஒரு கம்ப்ளீட்டா டிஸ்லோகேட் ஆகி இப்போ ஒரு கழுத்துல ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. பேஷண்ட் பிரசன்ட் பண்ணும்போது இங்க கழுத்து பகுதியிலேருந்து எனக்கு கீழ சுத்தமா எந்த சென்சேஷனுமே என்னால உணர முடியல அப்படின்னா, அப்ப கூட வந்து லைக் நம்ம இவாலுவேட் பண்ணும்போது, அந்த நர்வ் கம்ப்ளீட்டா கட் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த டைம்ல நீங்க சர்ஜரி பண்ணா கூட பெருசா பிரயோஜனம் இல்ல. பட் தட் டைம் சர்ஜரி பண்றது எதுக்குன்னா, ஒரு டிஸ்லோகேட் ஆன ஸ்பைன திருப்பி பொசிஷன்ல வச்சு ஸ்க்ரூஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி, அட்லீஸ்ட் அந்த பேஷண்ட்னால உட்கார வைக்க முடியுங்கிறதுக்காக தான். அதுதான் ஒரு விஷயம். பட் ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு. ஆனா நர்வ் கம்ப்ளீட்டா கட் ஆகல.
ஒரு டிஸ்லோகேட் ஆயிருக்கு, அதை நம்ம சரிப்படுத்தினா நான் சொன்ன மாதிரி ஏர்லியர் ஒரு 10% கூட சான்ஸ் இருக்குது இந்த பேஷண்ட்டை திரும்ப நம்ம நடக்க வைக்க முடியும் அப்படின்னா இது. ஸோ வென் எவர் யூ டூ சச் சர்ஜரிஸ் அவங்களால கண்டிப்பாக தே வில் பி ஏபிள் டு ரீகெயின் அ நார்மல் லைஃப் அட்லீஸ்ட் டு 90 to 95%. ஸ்பைனல் கார்ட் பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை எங்களோட வியூஸ்க்கு ஷேர் பண்ணிக்கிட்டது தேங்க்யூ சார்.